என் பேர் ஆர்த்தி. எங்க அம்மாவுக்கு தான் சர்ஜரின்னு சொல்லி வந்திருக்கோம் நாங்க. 24 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அம்மா கீழே வலிக்கி விழுந்து கால் 3 துண்டா உடஞ்சிருச்சு. 2002ல் இது கொஞ்சம் தண்ணி பட்டதில் வலிக்கு விழுந்ததில் 3 பீஸாக உடஞ்சிருச்சு. உடஞ்சதில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம், ஒயரிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணி நல்லா தான் இருந்தது. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரே செம்ம வலி. அதோட வலிச்சோன்னே டாக்டர் லட்சுமி நாராயண் சார்கிட்ட போனோம். அவர்கிட்ட போய் பார்த்ததில் ஊசி போட்டாங்க. ஊசி போட்டால் நல்லா ஏறினாங்க. ஊசி போட்டுமே எனக்கு நல்லாவே ஆகலை. நல்லா ஆகாததுனால எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்தோம். எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்தோன்னே அந்த இதெல்லாம் ஜவ்வெல்லாம் ரொம்ப கிழிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. அதோட மறுபடியும் இதை ஃபுல்லாகவே மாற்றிட்டு நம்ம பண்ணலாமா அப்படின்னாங்க. ஆனால் வலி தாங்க முடியாத வலி. அதோட இப்போ ஃபுல்லாகவே அதெல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு மாற்றிருக்காங்க. எனக்கு அந்த முட்டியை மாற்றினதுனால இப்போ ஒரு நாள் தான் ஆச்சு. திங்கக்கிழமை பண்ணாங்க. மறுநாளே என்னை நடக்க வச்சுட்டாரு அவர். இனிஷியலாக வந்து கலைசெல்வி வரும்போது வந்து ஷி வாஸ் இன் ஸோ மச் ஆஃப் பெயின். ரைட் நீ மெயின் கம்ப்ளைண்ட் வந்து ரைட் நீ பெயின் தான், ஃபாலோயிங் ஃப்ராக்சர். என்ன தான் அந்த ஃப்ராக்சரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆனதுனால அது ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து தேய்மானம் வந்து வேர் அண்ட் டேர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நார்மல் ஒரு முட்டிக்கு ஆகிற தேய்மானத்தை விட கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்து இவங்களுக்கு ஆக ஆரம்பிச்சது. எம்ஆர்ஐ போட்டு பார்த்ததுக்கப்புறமா சார் வந்து லெக்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாக டயர் ஆயிடுச்சு. 3 லெக்மெண்ட் டயர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தார். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஆப்ரேட் தான் பண்ணணும். மேனுவலாக ஒரு டாக்டராக ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு ரொபாட்டிக் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னார். இவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொபாட்டிக் அசிஸ்டட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரொபாட்டிக் அசிஸ்டடில் வந்து மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா அலைன்மெண்ட், பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்க முடியும். லெஸ் சாஃப்ட் டிஷ்யூ டேமேஜஸ் இருக்கும். அதாவது அடுத்து போகிற சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மியான டிஷ்யூ ஹேண்ட்லிங் மூலமாக நம்ம அதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த சாஃப்ட் டிஷ்யூஸை ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து ரெக்கவரி வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். நார்மல் கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ரொபாட்டிக்கில் பண்ணும்பொழுது கொஞ்சம் பெட்டர் வந்து ரெக்கவரி இருக்கும். சொன்னதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணியாச்சு. ஆப்ரேஷனுக்கு முந்தின நாள் வந்து அட்மிட் ஆக சொன்னார். ஈவினிங் தான் அட்மிட் ஆக சொன்னார். நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock ஆப்ரேஷன் சொல்லிட்டு அனஸ்தேஷியாலாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணோன்னா 5:45 போல் அம்மா உள்ள கூப்பிட்டு போனாங்க. 6 o'clock சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணாங்க. 9 o'clock போல் சார் வந்து என்கிட்ட பேசினார். சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. வெரி வெரி மினிமல் பிளட் லாஸ், ரெக்கவரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேம் டே ஐ திங்க் விதின் 6 hours வந்து ஷீ ஸ்டார்டட் வாக்கிங். இனிஷியலி அஃப்கோர்ஸ் வித் வாக்கர் சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாளே வந்து வாக்கர் எதுவுமே இல்லாமல் அவங்களாம் நடக்க ஆரம்பித்தாங்க. மாடிப்படி ஏறி இறங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொபாட்டிக்னால பண்ணும்பொழுது இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ், இமீடியட் அட்வான்டேஜஸ் அண்ட் அவுட்கம் வந்து நல்லாயிருக்கும். ஏர்லியர் ஜென்ரேஷன், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் நீ சர்ஜரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து they were not that much of a success, but we always learn from our mistakes as a medical fraternity. அதனால தான் அத்தனை ரீசர்ச் அண்ட் அத்தனை பப்ளிகேஷன்லாம் நம்ம பண்ணுறோம். இட்ஸ் நாட் வித் ஜஸ்ட் one person experience that we do this. இது வந்து உலகத்தில் இருக்க எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து ரீசர்ச் பண்ணி அவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து பப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கு, இதனால தான் இது ஃபெயிலியர் ஆகிருக்கு, இதனால தான் இது சக்ஸஸ் ஆகிருக்கு, அந்த அதர் ஹேண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி நம்ம கொண்டு வரோம். இப்போ மோர் ப்ரெசைஸாக பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்க முடியுது. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து சர்ஜரி வந்து பிரின்சிபல்ஸ்லேருந்து ஃபிலாசபிஸ்லேருந்து நிறையா வந்து அட்வான்ஸ்டு ஃபிலாசபிஸ்லாம் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அலைன்மெண்ட்டுன்னு ஒரே ஒரு ஃபிலாசபியில் தான் வந்து நீ சர்ஜரியை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் கைனமேட்டிக் வந்துச்சு, ரெஸ்ட்ரிக்டட் கைனமேட்டிக் வந்துச்சு, ஃபங்க்ஷனல் அலைன்மெண்ட்டுன்னு வந்துச்சு. அதே போல தான் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இப்போல்லாம் வந்து அந்த டெய்லர் மேடாக வந்துருச்சு. அம்மா வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு சின்ன பெயின்னாலுமே அம்மா பெருசாக தாங்கவே மாட்டாங்க. அம்மா எழுந்து நடந்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் தான். ஏன்னா ஒரு முட்டியே மாற்றிட்டாங்க. அது உடனே எடுத்து அன்றைக்கே நடக்க வைப்பாங்கன்னு அவர் சொன்னப்போ நான் யோசித்தேன், அம்மா எப்படி நடக்க போகிறாங்க, ஐயோ ரொம்ப வலிக்குமே அப்படின்லாம் யோசித்தேன். பட் அம்மா வந்துட்டு சர்ஜரி அன்னைக்கு கொஞ்சம் தாங்கி நடந்தாங்க. பட் நடந்துட்டாங்க. அந்த பேஷண்ட்டோட மைண்ட் செட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி த சர்ஜரி சூப்பராக பண்ணி உள்ள தங்கமே போட்டாலும் அந்த பேஷண்ட் வந்து அதை கோஆப்ரேட் பண்ணாட்டி
இது நடக்க போகிறது இல்லை. ஸோ பேஷண்ட் சைட்லேயுமே அந்த ஒரு மைண்ட் செட் வரணும். ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வலியை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம சில மருந்துகள்லாம் கொடுப்போம். அது வந்து இன்ட்ராவீனஸாக வந்து ட்ரிப்ஸ் மூலமாக கொடுப்போம். இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்காக நம்ம வலிக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி அடுத்த நாள் காலையிலேருந்து வெறும் மாத்திரையிலேயே அந்த பெயினை வந்து அவங்க நல்லாவே மேனேஜ் பண்ணாங்க. ஆனால் பண்ணோன்னே நான் இப்படி எந்திரிச்சு நடப்பேன், நானே வாஷ்ரூம்லாம் போவேன் வருவேன்னு நினைக்கவே முடியல. என்னால் இன்றைக்கி விட்டால் கூட நானே சமையல்லாம் பண்ணிடுவோம் போல், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை. 2-3 மாதம் ஆகும் பண்ணிட்டா கூட அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த விஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பண்ணுங்கன்னு சொன்னது சார் தான், லக்ஷ்மி நாராயணன் சார் தான் எனக்கு சொல்லி வர வச்சார். மற்றதெல்லாம் பசங்ககிட்ட தான் சொன்னாங்க. ஆனால் நல்லா இருக்குது. இப்போ வலிக்கிலோ கொல்லுல எதுவுமே இல்லை. நானே வந்து நடந்து வந்தேன், ஒரு படி ஃபுல்லாக போயிட்டு வந்தேன். நேத்தி திங்கக்கிழமை பண்ணோம், பகலே நடக்க வச்சாரு. அப்போ வந்து அது கட்டு போட்டுருந்துச்சு. நேத்தி வந்து ஃபுல்லாக அதெல்லாம் இது பண்ணிட்டுன்னா நானே கையகையே யாரையும் பிடிக்கல கொள்ள, நானே நடந்து அங்கேருந்து இது வரைக்கும் அவ்வளோ தூரம் வந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டெப்பு ஃபுல்லாக போனேன், படி ஏறிட்டு நானே இறங்கினேன். அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. வலின்றதே தெரியல எனக்கு. நான் ரொம்ப வலியில் பயங்கரமாக துடித்தேன். நான் இது நல்லா ஆகிறதுக்கே 2-3 மாதம் ஆகுமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்லா ஆயிடுச்சு. அது ரோபோன்றீங்களே, அதுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ நான் ரோபாட்டிக்காக பண்ணும் பொழுது நம்ம சாஃப்ட் டிஷ்யூ கம்மியாக வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுறதுனால பெரிய அட்வான்டேஜ் வந்து கண் கூட வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் பெயின் கில்லர்ஸோட நீடுமே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் தேவைப்படுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். சஜஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் யார் கேட்டாலும் நான் இங்கே தான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. நாங்களுமே எது ஒன்றுனாலும் இவிஎஸ்க்கு தான் வருவோம். ஹவுஸ் கீப்பிங்ஸ் எல்லாருமே சூப்பராக பார்த்தாங்க. நர்சஸ் எல்லாமே ஒரு பெல்ல ஒரு வாட்டி நம்ம ரிங் பண்ணோன்னா உடனே வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறது. பேஷண்ட்டுக்குன்னு இல்லை, அட்டெண்டருமே ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து நான் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்ததே இல்லை.